தேனி மாவட்டம் கம்பம் எல்எஃப் மெயின் ரோட்டில் உள்ள கடைகளில் சோதனை நடத்திய நகராட்சி ஆணையர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட சுமார் 250 கிலோ பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் பொருட்களை பறிமுதல் செய்து கடைகளுக்கு 25,000 ரூபாய் வரை அபராதம் விதித்தனர். பழனியை அடுத்த நெய்க்காரப்பட்டி பத்திரகாளியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு சீர்வரிசையுடன் ஊர்வலமாக வந்த இஸ்லாமியர்களை கோயிலுக்குள் வரவேற்று சீர்வரிசைகளை ஏற்றுக்கொண்டு இந்து பக்தர்கள் மரியாதை செய்தனர். புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான கோப்பு ஆளுநரிடம் 5 மாதங்களாக உள்ளது என சபாநாயகர் செல்வம் தெரிவித்த கருத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மறுத்துள்ளார். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் அவசர சிகிச்சை பிரிவுகளை முதலமைச்சர் என் ரங்கசாமி முன்னிலையில் துவக்கி வைத்து பேசிய ஆளுநர் குஜராத் மாடல் டயாலிசிஸ் முறையை செயல்படுத்துமாறு தாம் கூறியதை இதுவரை அரசு செயல்படுத்தாதது சங்கடமாக உள்ளது என்றார். கும்மிடிப்பூண்டியை அடுத்துள்ள பாட்டைக்குப்பம் வெங்கடேச பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு 20 வகை சீர்வரிசை பொருட்களுடன் சென்ற இஸ்லாமியர்களுக்கு மேளதாளங்களுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்களும் சீர்வரிசையோடு பாட்டைக்குப்பம் பகுதிக்கு வந்து வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் கடத்தப்பட்ட 3 வயது பெண் குழந்தை காரைக்காலில் மீட்கப்பட்டது. நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த தம்பதியர் கடற்கரை சாலையில் புதன்கிழமை இரவு பொம்மை விற்றுக் கொண்டிருந்த போது சனல்யா என்ற அவர்களது குழந்தை மாயமானது. இந்த நிலையில் காரைக்காலில் குழந்தை ஒன்றுடன் சென்ற பெண்ணை சந்தேகத்தின் பேரில் போலீசார் பிடித்து விசாரித்ததில் புதுச்சேரியில் கடத்தப்பட்ட சனல்யா அவரிடம் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த பெண்ணிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்சியில் சமையல் கேஸ் சிலிண்டரை திருடி விற்று வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். பொன்மலையைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற அந்த நபர் உறையூர் சோழராஜபுரத்தில் உள்ள தமது மாமியார் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் வீடுகளுக்கு சிலிண்டரை வழங்குவதற்காக டெலிவரி மேன்கள் சாலையோரம் நிறுத்திவிட்டு போன வண்டியில் இருந்து ஒவ்வொரு சிலிண்டரை திருடிச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். அதே வகையில் மீண்டும் ஒரு சிலிண்டரை திருடிய அவர் அதே கேஸ் ஏஜென்சிக்கே சென்று விற்க முயன்ற போது சிக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். உதகை அருகே காந்திப்பேட்டையில் கரடி ஒன்று இரவு நேரத்தில் உணவு தேடி சுற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். அந்த கரடியை கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தேவைப்பட்டால் அவருடன் அரசியல் பயணத்தில் கூட நிற்பேன் என்றும் நடிகர் சமுத்திரகனி கூறினார். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் தரிசனம் செய்த பின் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். வெற்றி துரைசாமியின் மறைவை அடுத்து சென்னை நந்தனம் சிஐடி நகர் இல்லத்தில் சைதை துரைசாமியை சந்தித்து நடிகர்கள் சிவகுமார் மற்றும் சூர்யா ஆறுதல் தெரிவித்தனர். அதனால இதை பெருசா எடுத்துக்காங்க. இதை ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை, அந்த மைண்ட் வந்துச்சா ஈஸ்வரர் இல்லைன்னா நெஞ்சு வலிக்காது. ஐயோ நான் அந்த மைண்ட் எனக்கு வந்ததுனால தான் தெரியும். திருச்சி துறையூரை அடுத்த கண்ணனூரில் தாம் படித்த தனியார் கல்லூரி நுழைவு வாயிலில் பெட்ரோல் குண்டு வீசியதாக அக்கல்லூரி மாணவர் பவித்ரனை போலீசார் தேடி வருகின்றனர். கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமுக்கு மது அருந்துவிட்டு வந்த அவரை ஆசிரியர்கள் கண்டித்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த அவர் நண்பர்களுடன் சேர்ந்து இரவு நேரத்தில் கல்லூரி நுழைவாயில் மீது கற்களை வீசி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. கோவை துடியலூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான ரோபோட்டிக்ஸ் பயன்பாடுகள் பற்றிய கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பள்ளி, பாலிடெக்னிக் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த 400 மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் கண்டுபிடிப்புகளை பார்வைக்கு வைத்திருந்தனர்.
கரூரில் 2021ஆம் ஆண்டு சாதி கட்சி பிரமுகர் கருப்பத்தூர் கோபால் கொலை வழக்கில் ராஜா, சரவணன், மவுண்ட்பேட் சுந்தர், ரவி என்கிற பாம் ரவி ஆகிய 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் தலா 10,000 அபராதம் விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வழக்கில் தொடர்புடைய மேலும் 4 பேர் விடுவிக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த AK சமுத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், ஆட்சியர் உமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 172 மாணவ மாணவிகளுக்கு சுமார் 13 கோடி ரூபாய்க்கு கல்வி கடன் வழங்கினர். பாட்டில் மணி என்பவர் தினந்தோறும் தமது கடைக்கு வந்து மாமூல் கேட்டு மிரட்டி இலவச பிரியாணி வாங்கிச் செல்வதாக சென்னை ஆழ்வார்பேட்டை TTK சாலையில் பிரியாணி கடை நடத்தும் ஜிம் மாஸ்டர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாட்டில் மணி தமது நண்பர்களுடன் வந்து ஹோட்டலை அடித்து நொறுக்கியதாக ஜிம் மாஸ்டர் மீண்டும் புகார் அளித்ததன் பேரில் பாட்டில் மணியை போலீசார் கைது செய்தனர். ஆத்தூர் நகர்மன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர் உமாசங்கரி, கஞ்சா, குட்கா விற்பவர்களுக்கெல்லாம் அதிமுகவை பற்றி குறை சொல்ல தகுதியும் இல்லை என்று கூறியதால் திமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசு தடை செய்த பொருளை விற்பனை செய்ததற்காக திமுக கவுன்சிலர் சந்திராவின் கடைக்கு உணவுப் பொருள் அதிகாரிகள் சில நாட்களுக்கு முன் சீல் வைத்திருந்த நிலையில் இரு கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னையை அடுத்த மறைமலை நகரில் சொத்து வரி செலுத்தவில்லை என கூறி கார், பைக் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் 3 தொழிற்சாலைகளை நகராட்சி நிர்வாகம் பூட்டி சீல் வைத்தது. பல்வேறு நிறுவனங்கள் 27 கோடியே 34 லட்சம் ரூபாய் வரி நிலுவை வைத்துள்ளதாகவும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் நகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் இழப்பீடு வழங்குவது குறித்து திருச்சி காஜாமியான் பள்ளி நிர்வாகம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலக தரப்பு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காஜாமலையை சேர்ந்த பால் வியாபாரி இக்பால் என்பவர் 9ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகன் சமூக அறிவியல் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் ஆசிரியர் அடித்ததில் மூளை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி வழக்கு தொடர்ந்துள்ளார். ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ சாய் சரண் இல்லத்தில் முதியோர்கள் துன்புறுத்தப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். உரிய அனுமதியின்றி செயல்படும் தனியார் விடுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறினார்.